வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன், பராசக்தி ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு பலத்த போட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட பராசக்தி ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ரஜினி படம் வருகிற போதெல்லாம் கமலஹாசன் படம் வரும், எம்ஜிஆர் படம் வருகிற போதெல்லாம் சிவாஜி கணேசன் படம் வரும், சிம்பு படம் வரும்போதெல்லாம் தனுஷ் படம் வரும். சிவகார்த்திகேயன் படம் வரக்கூடாதுன்னா இப்போ சிவகார்த்திகேயனை பார்த்து பயப்படுறாங்களான்னு ஆகி போயிரும்ல. ஜனநாயகனும் பராசக்தியும் ஏறத்தாழ ரெண்டுமே அரசியல் திரைப்படம். இந்தி எதிர்ப்பு போர் நடந்த போது 1965 காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட மாணவர் கிளர்ச்சி நடந்தது, அப்போது எப்படி காவல்துறையினுடைய துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சு. அன்றைக்கு பத்துவச்சலம் முதலமைச்சராக இருந்தார். காங்கிரஸினுடைய அரசாங்கம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால எப்படி வீழ்ந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று சம்பவத்தினுடைய பின்னணியில் பராசக்திங்கிற படம் வரப்போகுது. ஃபஸ்ட்டு கலைஞர் அவர்கள் கதைவசனம் எழுதிய பராசக்தி என்பதும் ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படம் தான். அது பருமா அகதியாக ஒருத்தன் வர்றது, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சித்திரவதைகளை, அதாவது வீடற்றவர்களுடைய வாழ்க்கையை அல்லது நாடற்றவர்களினுடைய வாழ்க்கையை, ஒரு அகதியைப் போல அலைந்து திரிபவனுடைய வாழ்க்கையை சொன்ன ஒரு புரட்சிகரமான திரைப்படம். அம்பாள் இன்றைக்கிடா பேசினால் முட்டாளேன்னு கேட்குறதுலாம் இன்றைக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய, எப்போ பார்த்தாலும் அது எனர்ஜியாக இருக்கும். ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் பகுத்தறிவு கருத்துக்களை பேசிய திரைப்படம். அதெல்லாம் புதிதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பராசக்தியும் ஏறத்தாழ திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வரலாற்றில் ரொம்ப எமோஷ்னலான ஒரு பகுதி. அதுதான் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் ஒரு லேசான தடியடியோடு கலைக்கப்பட்டது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படி இல்லை. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்திய எதிர்ப்புக்கான அந்த அரசினுடைய ஆணையை தீ வைத்து கொளுத்தினார்கள், சிறைக்கு போனார்கள். அதனால தான் ஒரு மாணவர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கல்லூரி மாணவனாக இருக்கக்கூடிய சீனிவாசனால் கரும வீரர் என்று வரலாற்றிலே வர்ணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தியாகியாக இருந்த, விடுதலை போராட்ட தியாகியாக இருந்த காமராஜரை தோற்கடிக்க முடிந்ததற்கு காரணம் தாயை விட தாய்மொழியை தமிழர்கள் அதிகமாக நேசித்தார்கள் என்பதுதான் முக்கியமான காரணம். அதனால் ஜனநாயகன்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே தெலுங்கில் வந்த திரைப்படம். அது பாளையாங்கிற ஒரு பாலகிருஷ்ணன் நடித்தது. அதனால் அது வழக்கம் போல் அது நம்ம ஊரில் இந்த முதல்வன் மாதிரி ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்கல்ல. நான் கப்பற்படை அமைப்பேன், கடல் படை அமைப்பேன், நெய்தல் படை அமைப்பேன்லாம் துப்பாக்கூரை அள்ளி விட்றாங்கல்ல. அதாவது சீமான முறையாக சினிமா எடுக்க விடாதனுடைய விளைவு தமிழ்நாடு மிகப்பெரிய அவல நிலைக்கு ஆளாகிவிட்டது. அவர் சொல்கிற கதையை ப்ரொடியூசர்ஸ் நம்பியிருந்தாங்கன்னா அவர் டைரக்டராகவே இருந்திருப்பார். அது லாஜிக்கு குறைபாடு இருக்குன்னு சொல்லி மேடை ஏற்றி விட்டாங்க. இப்போ தமிழ்நாடே சீரடியதில். அது மாதிரி ஒரு விஷயந்தான் ஜனநாயகன். அதனால் ஜனநாயகன் படம் ஓடுமா, பராசக்தி பெரிய வெற்றி வருமானு கேட்டால் ஜனநாயகனுக்கு ஓப்பனிங்லாம் பெருசாக இருக்கும். சிவகார்த்திகேயனை விட ஓப்பனிங் கூட தான் இருக்கும். ஆனால் படம் நிற்குமா நிலைக்குமான்னு தெரியல. தெலுங்குல அது ஹிட்டு, தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாமே ஹிட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல வியக்கத்தக்க படங்கள்லாம் வேறு மொழியில் எடுக்கப்படும் போது அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கு. பிரமாதமான படங்கள். நம்ம ஊரில் முதல்வன் படம் சூப்பர் ஹிட், அதை போய் இந்தியில் போய் நாயக்குன்னு எடுத்து ஒருத்தனுமே பார்க்கல, ஒருத்தனுமே சீண்டல், அப்படி ஆகிப்போச்சு. சில படங்கள் அப்படி ஆயிரும். ரீமேக் பண்ண முடியாத படங்கள்லாம் இருக்குது. இங்கே ரத்த கண்ணீர் மாதிரி படங்களெல்லாம் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எம்ஆர் ராதா குரல்லையே பல ஒரு வர்ண ஜாலங்களை காட்டக்கூடியவர். இத்தனை ஒரு சங்கீத வித்வான் பாடும்போது அவனுடைய குரலில் ஏற்ற இறக்கம் அது ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்லுவாங்க சங்கீதத்தில். பல ஆலாபனைகளை குரலில் நிகழ்த்துவாங்க. டைலாக் பேசும்போதே குரல் இப்படி மாறுமா ஒரு ஆளுக்கு? உலகத்தில் எவனுக்குமே மாறாது. எம்ஆர் ராதா மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி ஒரு நடிகன் உலகத்திலே கிடையாது. ஏன்னா ரத்த கண்ணீர் படத்தில் ஒவ்வொரு ஊராக நாடகமாக அது நடிக்கப்பட்டது. அப்போ படமாக எடுக்கும்போது ஒரு பெரிய நடிகரை வச்சு எடுக்கணும்னு சிவாஜி கணேசனை வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவர் கால்ஷீட் கிடைக்கல. அப்போ அவர் ரொம்ப பிரபலமான நடிகராக அந்த காலகட்டத்தில் இருந்தார். இப்போ நான் டேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பல மாதங்களை இழுத்தடித்து வருடக்கணக்காக இழுத்தார். அப்போ கடுப்பாகி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ என்னையா நடிக்கிறது விடியா அப்படின்னு சொல்லி எம்ஆர் ராதா வச்சு எடுத்துட்டாங்க. எம்ஆர் ராதா நடித்து ரத்த கண்ணீர் பிரிவியூ போடும்போது
சரி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண ஹீரோவாச்சுன்னு பழைய ஆளாச்சுன்ட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கூப்பிட்டு போய் ப்ரிவியூவில் வந்து ஃபஸ்ட்டு ஷோ காட்டுறேன். படத்தை பார்த்துட்டு சிவாஜி சொன்னாராம், நல்ல வேளை நான் நடிக்கலை, நான் நடிச்சிருந்தா கண்ணீர் காவியமாக இருக்கும். அழுது எல்லாரையும் தேட்டரில் இருக்கிறேன் பூரா வேட்டியை கலட்டி கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும்போது வேட்டி நனைஞ்சிரும்ல, புழிஞ்சு தான் தொடச்சி தான் வந்திருப்பாங்க. அதனால் எம்ஆர் ராதா இதுக்குள்ளேயும் காமெடி பண்ணுறாரு பாரு, இதை என்னால் செய்ய முடியாது என்று நடிகர் திலகம் சொன்னதாக சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. இப்போ எனக்கு இருக்கிற கவலைலாம் என்னென்னா, ஜனநாயகன் படத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸை கொண்டு போய் மலேசியாவில் வச்சதுனால அங்கே ஏதாவது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருமோன்ட்டு அணில்கள் வந்து பயப்படுறாங்க. இப்போ மலேசிய அதிபராக விஜய் பதவியேற்பாரா? மலேசிய அதிபர் தப்பி ஓட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி காலையில் வரப்போகுது. விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்து பயந்து மலேசிய அதிபர் வந்து எனக்கு இந்த நாடு வேணாம், இந்த அரசியலும் வேணாம்டா, இந்த ஊரே எனக்கு வேணாம்டான்னு சொல்லி ஆதவர்ஜுனா தலைமையில் புரட்சி நடக்குமோ? ஆதவர்ஜுனா தலைமையில் லாட்டரி சீட்டு வைப்பாங்க, தெரு தெருவாக வைப்பாங்க. இனிமேல் எல்லா தெருவுலையும், நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறது காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் லாட்டரி சீட்டு வித்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் தடை செஞ்சுட்டாங்க. கேஎஸ் சேகர்னு மதுரையில், அதாவது நீ சோத்துக்கு லாட்ரி தாண்டா அடிப்போன்னு சொல்லுவாங்க. இவனை திட்டும்போது சவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்புறம் அந்த காசு வருதில்ல, திடீர்னு ஒருத்தனுக்கு 10 லட்ச ரூபா விழுது, 15 லட்ச ரூபா விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன செய்யறதுன்னு வேறு தெரியாது. சொந்தக்காரங்க ஊரா சுற்றி நின்று என்னப்பா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கடைங்க வைப்பாங்கன்னா அவன் பயப்படுவான், சொந்தக்காரன் வந்துட்டான்னா. அப்புறம் கார் வாங்கி ஓட்டு வாங்கி கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கிடுவாங்க. வாங்கினோன்னா காசு காலியாயிரும், ரொட்டேஷன் ஆகாது. ஏற்கனவே கடுமையான உழைப்பில் இருக்கிறவனுக்கு பணம் கிடைச்சா தான் அந்த பணம் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஏற்கனவே சும்மா உட்காந்துருக்கான்னு வச்சுங்க, எப்போவுமே திண்ணையில் குத்த வச்சே இருப்பாங்க அவன் அப்படின்னு சொல்லி, அவனுக்கு போய் திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சுன்னு வச்சுங்க, 10 லட்ச ரூபாய்க்கு பிடிச்ச பீடையாக மாறிடும். பணம் வருவதனால வரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குல்ல, அது உழைக்காதவனுக்கு வராது. அதனால் ஆதவர்ஜுனா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, தமிழ்நாட்டில் மறுபடியும் லாட்ரியை கொண்டு வரும். அதைத்தான் புரட்சின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. லாட்ரி சீட்டு வைக்கணும்னு ஓப்பனை சொல்ல வேண்டியதானே, அதுக்கு என்ன புரட்சி அப்படி கிடக்கு. அதனால் ஜனநாயகனுடைய படத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸை கொண்டு போய் அங்கே வைக்கணும். இங்கே மரத்து மேலே ஏறுறாங்க, ஜெனரேட்டரில் ஏறுறாங்க, மேலே இருந்து குதிக்கிறாங்க காம்பவுண்ட் ஏறி. அந்த ஊரில் குதிக்க முடியாது, அந்த ஊர் போலீஸ் வேறு மாதிரி அப்படின்ட்டு அங்கே திரிஷா வாழ்கன்னு சொல்லிக்க, விஜய் வாழ்கன்னு கூட சொல்லிக்க, திரிஷாவும் விஜய் வாழ்கன்னு கூட சொல்லிக்க, டிவிக்கேன்னு சொல்லக்கூடாதுங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அங்கே போய் டிவிக்கேன்னு கத்திட்டாங்க, போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சாங்களே. இவனோ கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த நாட்டு சட்டம் என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல. ஒருவேளை அவங்க அந்த ஊர்லேயே நிரந்தரமாக டிவிக்கிற மாதிரி வந்துருமான்னு நமக்கு தெரியல. அதனால் ஜனநாயகனுக்கு ஒரு ஆடிட்டோரியத்தில் 84,000 பேர் தலைக்கு 10,000 ரூபா வசூலை போட்டாங்க. 42 கோடி முதலே புக்கிங் ஆகிடுச்சு. ஒரு 50 கோடி ரூபா வசூல் சேட்டலைட்டுக்கு விற்றுட்டாங்க இந்த நிகழ்ச்சியை. ஒரு வேலும் செல்ஃபி கூட எடுக்கக்கூடாதுட்டாங்க. அதனால் என்ன நடக்குதுங்கிறத லைவ்லாம் பார்க்க முடியாது. நம்ம இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன், ஏன்னா வந்து விஜய் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இப்போ ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸுக்கு போயிருக்காரு. அடுத்து நீ ஒரு கொண்டாடிட்டு தான் வரப்போகிறார், அங்கேயே தங்குறார். அதனால் ஏதோ ஒரு தேவதூதன் வந்து பூமிக்கு வந்தது மாதிரி ஒரு பிரம்மையை, ஒரு மாயையை உருவாக்கி அது மூலமாக ஒரு சீன் போடுறாங்க. கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துடும். கத்திரிக்காய் வீட்டிலே வச்சுருக்க முடியாது, எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் ரொம்ப நாள் வைக்க முடியாது. அதனால் இது முத்தின கத்திரிக்காயா, கெட்டுப்போன கத்திரிக்காயா, இல்லை பிஞ்சு கத்திரிக்காயாங்கிறது தன்னால் தெரிஞ்சிடும் ஜனவரி மாதத்தில். அதனால் பொங்கலுக்கு வரக்கூடிய ரேஸில் சிவகார்த்திகேயன்ட்ட விஜய் தோற்காமல் இருக்க வேண்டும்னு நம்ம வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் இப்போ படத்தில் நிறைய சென்சர் கட்டு அப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் நடக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து மும்மொழி கொள்கையை இன்றைக்கும் திணிக்கணும்னு மத்திய அரசாங்கம் விருப்பப்படுகிற போது மத்திய அரசாங்கத்தின் ஆட்கள் தான் சென்சார் போர்டில் இருப்பான். ஒரு படம் பார்க்குறதுக்கு 4,000 ரூபா. அந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு பேரம் பேசி வாங்குகிற காசு தனி, முறையான காசு 4,000 ரூபா. குருடி சட்டை வந்து நான் வந்து இத்தனை கட்டு கொடுத்துருவேன், கொஞ்சம் கட்டிங் போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லணும்னு இருக்காங்க. நம்ம வந்து பொதுவாக தான் சொல்கிறேன், அப்படி ஆளுகள் நிறையா இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வருமானம் தான் அதிகம், நேரடி வருமானம் 4,000 தான் படம் பார்க்க.
அவனால் பாஜகக்காரங்களை வந்து சென்சார் போர்டில் போட்டால் திருப்பதி நாராயணனையெல்லாம் சென்சார் போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. அவரையெல்லாம் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் சென்சார் போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. அது கலை இலக்கியவாதிகள், கதாசிரியர்கள், கலைஞர்கள் தான் சென்சார் போர்டில் வந்து இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு அந்த நுணுக்கம் தெரியும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அது எதுவுமே தெரியாது. அதனால் கலை உணர்ச்சி சார்ந்தவர்களை தான் வந்து ஏற்கனவே சென்சார் போர்டில் மெம்பர் ஆகுங்க. அரசியல் பரிந்துரையில் வருவாங்க, ஆனால் கலைஞர்களாக தான் இருப்பாங்க. இப்போ அறிவு கட்ட கூமுட்டையிலையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கூக்கு முட்டை, கூமுட்டை. யார் அந்த கூமுட்டை? நிறைய முட்டை இருக்குது, எத்தனை முட்டையை சொல்கிறதுன்னு தெரில. அதனால் நிறையா பேர் என் கூட இந்த டிவி டிபேட்டுக்கெலாம் சில பேர் வருவான். வலதுசாரின்னு மூளையே இல்லாமல் கத்திக்கிட்டே இருப்பான். மூளை வெடிச்சிருமோன்ற மாதிரி பயமாகவே இருக்கும். பக்கத்தில் டபக்குன்னு மூளை வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது லைவில் அப்படின்னு. விளம்பர இடைவேளையில் தான் கொஞ்சம் மூளை மறுபடியும் உள்ளே போகும். அது வேலை செய்யாத மூளையா, நல்ல சரக்குன்னு மேலே வந்துடும். அவங்கெல்லாம் சென்சார் போர்டில் மெம்பராக இருக்கேங்கிறாங்க. மாதத்துக்கு 10 படம், ஒரு படத்துக்கு 4000, 10 படம் 40,000 ரூபா படம் பார்க்குறதுக்கு போய் தூங்கிடுவாங்க சில பேர். அப்படியும் இருக்குது. நல்ல படம் ரிலீஸ் ஆகிருச்சுன்னா என்ன அர்த்தம்? கட்டு இல்லாமல் சென்சார் போர்டில் தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். முடிச்சிருந்தாங்கன்னா கட்டு கொடுத்துருவாங்க. அது நடக்குது. அதனால் ஜனநாயகனா பராசக்தியா அப்படின்னு வரும்போது ஜனநாயகனும் வெற்றி பெறும், பராசக்தி மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எல்லாம் வந்துட்டு இப்போது காப்பிரைட்ஸுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் பேசுறது இப்போ வெளியே வரல, ஆனால் மற்றவங்கெல்லாம் விஜய் வந்து ஒன்றும் பெருசாக பேச மாட்டார். பட்டிமன்றம் பேசுகிறவங்க வந்து 10-15 வருஷமாக ஒரே ஜோக்கை ரிப்பீட் அடிப்பாங்க. அதில் ஒரு குட்டி கதையை வாங்கிட்டு வந்து அவரே சொந்தமாக கண்டுபிடிச்சது மாதிரி பேசுவார். அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஆல் இண்டியா ரேடியோவில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தெங்கச்சி சுவாமிநாதன் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா இன்று ஒரு தகவல்னு ஒரு குட்டி கதை சொல்லுவார். அதைத்தான் காப்பி அடிச்சுட்டு போய் இவங்க வந்து ஆடியோ ரிலீஸில் சொல்கிறார். இதை ஆரம்பித்து விட்டது ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குட்டி கதைகளை கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை போய் கதையை அடித்து விட்றது. அதை விஜய் கைப்பற்றிடும். விஜய்க்கு சொந்தமாக வந்து எப்போவுமே புத்தி இருக்காதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதெல்லாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் குட்டி கதை எப்படி இருக்குன்னா, ஒரு பூந்தி வியாபாரி போகிறார், லட்டு பூந்திலாம் விற்கிறவர். எனக்கு எறும்பு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, என்ன செய்கிறது, மருந்து அடித்தா மொத்தமாக செத்து போயிடுவேன், சாப்பிட்டேன் செத்து போயிடுவேன், அதை எப்படி தடுக்கிறது எறும்புகளைன்னு கேட்குறேன். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, பூந்தியை குவித்து வச்சுருக்கிற லட்டை கூச்சி வச்சுருக்கல மாவை, அதுக்குள்ளே தானே எறும்பு போகுது, அதை வர விடாமல் சுற்றி சர்க்கரையை தூவி விடு ரவுண்டாக, வர்ற எறும்பு பூராமே சர்க்கரையில் தங்கிடும், நீ பூந்தியை உள்ளே எடுத்துகிட்டு போயிடு. இன்னும் ஐடியா கொடுக்குறது. இது இப்படித்தான் உலக வாழ்க்கையிலே சிற்றின்பத்திலே மனிதர்கள் தங்கி விடுகிறார்கள், பேரின்பத்தை அடையாமலே போய் விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. இது மாதிரி கொஞ்சம் கதை இருக்குது, ரெடிமேடு கதை, முல்லா கதை, தென்னாலி ராமையன் கதை மாதிரி ஒரு கதை இருக்குது. இந்த கதைகளை வச்சுக்கிட்டு ஒரு எதையாவது ஒன்று சொல்கிறது. இப்போ சினிமாக்காரன் வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையை வந்து சொன்னார் ஒரு மீட்டிங்கில். என்ன அப்படின்னா, ஒரு கழுதை மேலே ஒரு சாமி ஊர்வலம் போச்சு. அந்த காலத்தில் வந்து வாகனம் கிடையாது, இப்போ பிள்ளையாரெல்லாம் போகிறது மாதிரி. கழுதை மேலே ஊர்வலம் போனால் ஊருக்குள்ளே கழுதை போகும்போது சாமி ஊர்வலம் தானே போகுது, எல்லோரும் கையெடுத்து கும்பிட்ருக்காங்க. யாரை? சாமியை. கழுதை என்ன நினச்சிருக்கு, நம்மளை தான் கும்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிருக்கு. சில நிறையா கழுதை அப்படி தான் நினைக்கிது, நம்மளை தான் கும்பிட்றாங்க. அப்புறம் போய் கழுதை அப்போ இதை கொண்டு போய் சாமி சிலையை கொண்டு போய் அந்த கல் பிள்ளையார் மாதிரி இருக்கிறத கொண்டு போய் கரையில் இறக்கி விட்டு, ஆத்தங்கரையில் இறக்கி விட்டு கரைச்சி விட்டு வந்துடுவாங்க, அல்லது இறக்கி விட்டு வந்துடுவாங்க. திரும்ப ரிட்டர்ன் கழுதை ஊருக்குள்ளே வருது, ஒருத்தருமே கண்டுக்கலை. என்னடா அந்த ஊரில் எல்லோரும் நம்மளை விழுந்து கும்பிட்டாங்க, நன்றி கெட்ட வயலுக, ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளை மறந்துட்டாங்கன்னு கழுதை ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. இதை ரஜினிகாந்த் சொல்லுவார், சினிமாவில் மார்க்கெட் இருக்கிற நடிகன் இருப்பவன் கழுதை மேலே சாமி ஊர்வலம் போகிற மாதிரி எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவேன், மார்க்கெட்டு போயிடுச்சுன்னா அவன் ஜாமி கிடையாது கழுதவன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து சினிமா உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை பற்றி பேசுவார். அந்த மாதிரி ஒரு கதையை வந்து எங்கேயாவது உருவிட்டு வந்து பேசுவாப்புல. மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் சேட்டலைட்டில் ரைட்ஸ் வாங்குற அளவுக்குலாம் ஒன்றும் சங்கதி கிடையாது. சரி, அவர் இப்போ கோட்டு போட்டிருக்காரு, கொஞ்ச நாளாக வெள்ளை சட்டை போட்டிருந்தார், இப்போ கோட்டு போட்டோன்னா அஜித் கலங்கிட்டாருன்னு போடுறாங்க கீழே. அஜித் எதுக்கடா கலங்குறாரு? அஜித்தோட வேணால் இவரை வேணால் கார் ரேஸுக்கு அனுப்புவோமா, 2 பேரும் காரை ஓட்ட விடுவோமா அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆயிருங்க, வேணாங்க. விஜய்க்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிரும், அஜித் மாதிரி கார் ரேஸ் ஓட்ட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு திறமைகள், எதையும் எதோடையும் ஒப்பிட வேண்டியது இல்லை. அது அவரவர் எல்லாமே ஒரு காட்டுக்குள்ளே பலவிதமான மிருகங்கள் இருக்கும்,
சிங்கத்துக்கு ஒரு காடு, மானுக்கு ஒரு காடு கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே காடு தாங்கிறதான் குட்டி கதை சொல்ல போகிற விஷயம். இதில் இன்னொன்று மிஸ் பண்ணிங்களே சார், இந்த கோவில் படத்தில் வந்து லக்ஷ்மண் வந்து சொல்லுவாப்பில்லே, நான் திங்கிறது தோசை, நான் சைக்கிள் சூசை, நான் திங்கிறது தோசை, அது மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் பார்க்குறேன். எனக்கு இது மாதிரியான அரக்கிருக்கங்களோட பேசுகிறதுல எனக்கு வழக்கம் இல்லை, இந்த மாதிரி டைலாக்கை கேட்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.